ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஹாய் காய்ஸ், இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு iPhone 6s இருக்குது. இது வந்து பவர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண வேண்டிய டிசி மீட்டரில் பார்க்கலாம். நீங்கள் 236 ஆட்டோ ஆம்ப் எடுக்குது. இதை வந்து ஹாஃப் ஷார்ட்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஹாஃப் ஷார்ட் இல்லைங்க. இது வந்து பவர் லீக்கேஜ். ஏன் நான் இதை ஹாஃப் ஷார்ட்னு சொல்லாமல் பவர் லீக்கேஜ்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து மொபைல் ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஹாஃப் ஷார்ட் இருந்துச்சுன்னா மொபைல் வந்து ஆன் ஆகாது, வெறும் ஜஸ்ட்டு ஆட்டோ ஆம்ப் மட்டும் எடுக்கும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மொபைல் வந்து ஆட்டோ ஆம்ப் தான் எடுக்குது, பட் ஆனால் வந்து மொபைல் வந்து ஆன் ஆகிட்டுருக்கு, ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது ஓவராக ஹீட் ஆகுது, சார்ஜ் ஆகலை, சார்ஜ் ஆச்சுனாலும் ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகிடுது பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, பேட்ரி பேக்கப் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 வோல்ட், அதாவது நார்மல் 4.2 வோல்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஏரியா அதாவது ஹீட், ஏன்னா 200.23 ஆம்ப்ஸ் அப்படின்றது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் தான். ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹீட் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கையால் வச்சு அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததில் எனக்கு இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹீட் ஃபீல் ஆகின மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்டிக்கரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து ஐஃபோன்ஸில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வருது காமன் தான். ஐஃபோன்ஸில் மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்ஸ்லேயும் வரக்கூடும். பட் அதான் லீக்கேஜ்ன்ற போது ஃபோன் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பிரிச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி வந்து கிளியராக தெரியுது, இது வந்து பர்ன் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு. இதுக்கு மேலே டயக்னாஸ்டிக் நமக்கு தேவையில்லைங்க. இதுதான் 100% இஷ்யூ இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் 100% கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியும். இது என்ன ஐசி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு RF 2G பவர் ஆம்ப்ளிஃபயர். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு iPhone 8லேயும் நான் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டரும் பர்ன் ஆகிருக்கு. கெப்பாசிட்டர்னால் வந்து ஐசி பர்ன் ஆக சான்ஸ் இல்லை, மேபி ஐசி தான் வந்து ஆயிருக்கும். இன்கேஸ் கெப்பாசிட்டர் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபுல் ஷாட்டில் தான் போய் விட்டுருக்கும் மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக டெட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இங்கே சஸ்பெக்ட் அப்படின்னா அந்த ஆம்ப்ளிஃபயர் தான். பட் இருந்தும் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ 100% இந்த ஐசி தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது 2G பவர் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்றதுனால இந்த ஐசி இல்லாமலே மொபைல் ஆப்ரேட் ஆகும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் iPhone 8ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அப்படி தான் நான் என்கிட்ட அப்போ வந்து ஐசி இல்லாததுனால நான் அப்படியே தான் கொடுத்தமிச்சேன். நெட்ஒர்க் கூட 4G நெட்ஒர்க்லாம் எந்த பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருந்தது அந்த மொபைலுக்கு. ஓகேங்களா, அது கஸ்டமர் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணார்னா, எனக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டா போதும், நான் எக்ஸ்சேஞ்ச் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் நான் ரொம்ப எஃபெக்ட் போடல, ஜஸ்ட்டு அந்த ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்லிட்டே கொடுத்துருந்தேன். ஐசி ரிமூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இப்போ ஐசி அது ஸ்டாக் இல்லாதனால என்கிட்ட இன்னொரு iPhone 6s வந்து ஸ்பேர் போர்டு இருக்குது, அதாவது ஸ்க்ராப் போர்டு. ஸோ அதிலேருந்து நான் இந்த ஐசி வந்து சேம் எக்ஸாக்ட் ஐசி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தது. ஸோ அதனால தான் போடலை. வாய்ஸே சரியில்லை, வாய்ஸ் கொடுக்க முடியல. மெசேஜ் பண்ணி கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஓகேங்களா, எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு விக்கை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஐசி ரீபால் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ரீபால் பண்ணிங்கன்னா கிளியராக உக்காரும். ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட்டு மேஜர் வீடியோ வந்து நான் வந்து டிசி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போடலான்னு இருக்கேன். அதாவது நிறைய பேர் டவுட்ஸ் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வர கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, அந்த எப்படி வந்து மொபைல் டெட்டாக இருக்கட்டும், இல்லை ஹாஃப் ஷாட் மொபைலாக இருக்கட்டும், எப்படி வந்து டயக்னாஸ் பண்ணுறது, எந்தலேருந்து எந்த வேல்யூ வந்தால் எந்த பிரச்சனை அப்படின்றது தான் வந்து ரொம்ப பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுதான் மேஜர் நான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டீப் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். மற்ற வீடியோஸும் பார்க்குறீங்க, இதுதான் முதல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸும் பாருங்கள். ஓகேங்களா, ரீபால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஹீட் பண்ணி நான் ரீஃப்ளோ பண்ணிக்கிறேன். அடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐசி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஏதோ அது ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸ் போட்டுட்டு நார்மல் ஜென்ரலாக அதாவது 320 to 350 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு இந்த ஐசியை வந்து உட்கார வைக்கலாம். உட்கார வச்சுட்டு நம்ம வந்து அந்த பவர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அது போயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலாக பவர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஐஃபோன்ஸில் காமன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஐஃபோன்ஸில் மட்டும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட்லேயும் வரும். நிறைய டைம் வந்து மொபைல் ஹீட் ஆகும். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹார்ட்வேரில் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணியோ இல்லை ஃப்ளாஷ் பண்ணியோ கொடுத்துருவோம். ஸோ இதனால் கூட வந்து பவர்
அதிகமாக கன்சியூம் ஆகுது, பேட்டரி சீக்கிரமாக பல்ஜ் ஆகுறது அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். இங்கே ஒரே ஒரு சின்ன பால் மட்டும் இருக்குது, அது மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு ஆம்பரேஜ் கன்சப்ஷன் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னுடைய டிசி வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.002 இது வந்து நார்மல் வேல்யூ, 100% க்ளீனாக இருக்குது. ஒரு வாட்டி மொபைல் வந்து போர்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த மேஜர் டவுட் வந்து ஹார்ட்வேர் ஸ்டேஷன்ஸில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு டெடிகேட் வீடியோவும், அதாவது குயிக்கு 857DW ப்ளஸ்ஸு, குயிக் 861DW, அப்புறம் வந்து சுகன், இந்த 3 ப்ளோயர்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு டீட்டெயிலான வீடியோ கூட நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அகெயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, புது டெக்னீஷியனாக இருக்கீங்க, இல்லை புது எந்தூசியாஸ்ட்டாக இருக்கீங்க மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் டிசிலே போட்டு ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஆம்பரேஜ் கன்சப்ஷன் எப்படி இருக்குது அப்படி சொல்லி தெரிய வரும். நீங்கள் ஜென்ரலாக மொபைல் ஆன் பண்ணும்போது ஜஸ்ட்டு டிசிலே கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆம்பரேஜ் ரீடிங்கை வந்து பாருங்கள். ஓகேங்களா, எப்படி பிஹேவ் பண்ணுது மொபைல், நார்மலாக ஆன் ஆகிற மொபைல் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது அது பார்த்தாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எந்த மாதிரி வந்து நார்மலாக பண்ணோம், எந்த மாதிரி அப்நார்மலாக வந்து கன்சியூம் பண்ணோம். இந்த மொபைல் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சொன்னேன், ஆன் பண்ண உடனே நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் 100ன்னு ஸ்டார்ட் ஆகி 200, 300 அப்படின்னு போகாமல் இது டேரெக்டாக 300க்கு மேலே தான் பவர் கன்சப்ஷன் ஆச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு தான். பட் ஆனால் வந்து அந்த RFID தான் பிரச்சனை இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய அதே சேம் ஃபால்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மொபைல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு கேஸ். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இது வந்து ரொம்ப வந்து ஒரு குயிக் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.